பார்க்கணும். இங்க எங்க இதுல ஒருத்தர் செத்தா நாங்க பிச்சை எடுக்கணும். எங்கட இடத்துல எங்கட மண்ணில வந்து நின்றுக்கிட்டு எங்க மண்ணுக்கும் காசு தான். இப்ப நீங்க யாருக்கு அனுப்புறீங்க? எந்த முதலாளிக்கு அனுப்புறீங்க? அப்ப வர வேலையில வெளியே போ, உங்களுக்கு வேலை கிடையாது. ஏன் இப்ப கூட 150 பேர் வேலைங்க பெரிய சம்பளம் ஒரு 5 பேர் உழைப்புல வரும். மண் இது இந்த வரைக்கும் நாங்க மண் அடிக்கிறோம். நாங்க லோட்டு 3 லோட் அடிக்கணும் முறை முடியாது. அவ்வளவு கஷ்டம். எல்லாருமே பொம்பளை இருந்தாங்க. இந்த பயங்கர கஷ்டம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து மூணாவது ஒரு மரியாதை இல்லாத கதை பேச்சு. வர வேலையில வெளியே போ, உங்களுக்கு வேலை கிடையாது. ஏன் இப்போ கூட காலையில கூட எல்லாம் வெளியே போ, வேலை கிடையாது. என்னவோ இவங்க அப்பா வந்து இந்த உப்பளத்தை விலைக்கு வாங்கினாங்க. யார் இவங்க? எங்கட இடத்துல எங்கட மண்ணில வந்து நின்றுக்கிட்டு எங்க மண்ணுக்கும் காசு தான். இவங்க யார்? எங்க இருந்து வந்துட்டு என்ன பேசுறாங்க? அவங்க ஒரு மரியாதை கொடுக்குறோம், ஒரு ஆளுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறது கிடையாது. வெளியே போ, எதுக்கு எடுத்தாங்க? வெளியே போ, வெளியே போ, வெளியே போனா நாங்கள் எங்க போறது? இங்கே தானே வாழ்றோம் நாங்கள். 6 வருஷம் வேலை பின்னால மழை வந்தா நாளைக்கு வேலை இல்லை, நீங்க எல்லாம் போங்க, வேலை தொடங்கணும்னு சொல்லிவிடுறோம்னு சொல்லிவிடுறோம். ஆனா வேலை இங்கே ஆக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கோம். இப்ப நடக்கிறது. இதுக்கு முன்னுக்கெல்லாம் ஒரு சிங்கள மேனேஜர் இருந்தாரு, நல்லா செஞ்சாரு. அதுக்கு முன்னுக்குள்ள மேனேஜர் நல்லா செஞ்சாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாம ஒரு சின்ன ஒரு பையன், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா மரியாதை நான் காய்ச்சிக்கிறேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. 2 வருஷத்துல ஆளை தூக்கி மேனேஜரா எப்படி போடுவாங்க? ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன மேனேஜ்மெண்ட் தெரியுமா அவங்களுக்கு? 680 ஏக்கர் காணி, இதுல வந்து 150 பேருக்கு வேலை கொடுக்க முடியலன்னா இவங்கள என்ன மேனேஜ்மெண்ட்? என்ன மேனேஜ்மெண்ட்? 680 ஏக்கர் காணி இது, இதுக்குள்ள 150 பேருக்கு வேலை கொடுக்க முடியாதா? வேலை தொடங்கினா சார் நாங்க லீவ் இல்லாத வேலை செய்யுங்க, அதை ஒண்ணு இல்லைங்கன்னா கட்டாய வேலை செய்யுங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்லாம் வேலை தெரிவினா. ஆனா தங்களுக்கு வேலை உப்பு சீசனுக்கு மட்டும், மற்ற நாள்ல வேலை இல்லை வெளியே போங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கணும். மேனேஜ்மெண்ட் வெரி வெரி பேட். சீரியஸா மேனேஜ்மெண்ட் இருந்து லோ. ஜிஎம் மூலமா வந்த மேனேஜர் தான் இவரு. ஜிஎம் மூலமா வந்த மேனேஜர் தான் இவரு. அவர் அங்க இருந்து சொல்ல இவர் கேட்க. ஜிஎம் வந்து எங்க ஊழியர்களுக்கும் யூனிஃபார்ம் இதுதான். இந்த உப்பள யூனிஃபார்த்தை பாத்துக்கோங்க நல்லா. அந்த வீடியோ உப்பள யூனிஃபார்ம் இதுதான். 1942ஆம் ஆண்டு துவங்கின உப்பளம் 72 வருஷம் 72 வருஷம் அந்த உப்பளம் இயங்குது. ஆனா எங்க யூனிஃபார்ம் சில பேருக்கு யூனிஃபார்ம் கிடையாது. அதுவும் வரவடி யூனிஃபார்ம் கிடையாது. அது இதுவரைக்கும் எவ்வளவு லாபத்தை எடுத்து கொடுத்துருப்போம். இந்த பெட்டி எப்படி வந்துச்சு? இந்த பைசா ஒன்னும் தேவை. இவ்வளவு உப்பு இருக்கு, இத்தனை லொரியை கொடுத்து நீங்க எங்க அனுப்புறீங்க? இப்ப 320 ரூபா 380 ரூபா போது உப்போட வேலை. எங்க வடமாநிலத்துக்கு நீங்க உப்பு கொடுக்குறீங்களா? இல்ல நீங்க ஏன் உப்பரைக்கு எங்களே கொடுங்கல? உப்ப நீங்க யாருக்கு அனுப்புறீங்க? எந்த முதலாளிக்கு அனுப்புறீங்க? அப்ப எங்க கவர்மெண்ட் ஒரு இதை வந்து நீங்க ஒரு கார்பரேட் நிறுவனம் மாத்தீங்க தானே, ஒரு கார்பரேட் நிறுவனமா நீங்க மாத்தீங்க தானே. உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? நீங்க யார் மூலமா செயல்படுறீங்க? இதான் எங்களுக்கு தேவை. நீ யார் மூலமா செயல்படுற? உன்னை யார் உனக்கு சொல்றாங்க? ஐயா இப்ப உப்பு வந்து இங்க பேக் பண்றேன். இல்ல ஒண்ணுமே இல்ல, சுரந்த ஆண்டு மட்டும் செய்தாவே. என்ன காரணம்? சிலிண்டர் ஒன்று வெடிச்சுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கணும். அது உண்மையா பொய்யா? வெடிச்சது உண்மைதான். அது வெடிச்சது செய்யலாம் தானே. இவ்வளவு செலவு பண்ணாங்க, வெடிச்சது செஞ்சிருக்கலாம் தானே. வெடிச்சு இப்படி ஒரு 10 நாள் இல்ல 15 நாள் இப்ப என்னன்னா 15 நாள் வெடிச்சாங்க. சொல்லிடும் இந்தியாவிலேருந்து வருதுன்னு சொல்லிடுவோம். என்ன சாமான் வரையிலையா இன்றைக்கு வருது நாளைக்கு. ஆனால் இதுவரைக்கும் அந்த வட்டி ஓப்பன் பண்ண அரைச்சதுக்கு பிறகு இதுவரைக்கும் இந்த ஒரு பைக்கெட் கண்டது எதுவும் அடிக்கல. ஆனால் அதுக்குள்ளே எல்லாம் தொடர்ந்து தூள் இங்க அனுப்புறது லொரிக்கு அனுப்புறது கல்லுப்பு. அங்கிருந்து அவங்க பேக் பண்ணி இங்க நம்ம ரிட்டர்ன் நம்மளுக்கு அனுப்புறாங்க, விலைக்கு விநியோகம் பண்றாங்க. சரியா? அது என்ன கம்பெனிக்கு போகுது? அது நிறைய கம்பெனிக்கு போகுது. கம்பெனிக்கு தனியா இருக்கா? தனியார் எங்களுக்கு இது வரைக்கும் உப்பு எதுவுமே வந்தது இல்லை. நாங்க தான் மன்னாருக்கு அனுப்பிட்டு இருக்கோம்.
நாங்க தான் மன்னார் அவங்களோட உப்பு வந்து வர வந்து எங்களோட உப்பு தான் நாங்கள் இங்கே இருந்த இடத்துக்கு விலைக்கு அங்க இருந்து அம்மாந்தோட்டை இருந்து எங்க மாவட்டத்துக்கு வருது. அம்மாந்தோட்டையில் விளையிற உப்பு தான் இங்கே வருது. இல்ல அம்மாந்தோட்டைக்கு விற்கிறான். அங்க இருந்து புத்தளத்துல இருந்து திரும்ப எங்களுக்கு விற்பனைக்கு அது வருது பேக்கிங் இப்போ தயவு போட்டுலாம் அடிக்க இல்ல அது குழப்பத்துல நிக்குது. அவ என்னமே மாற்றம் செய்ய இன்னும் அந்த பேர் மாற்றப்படாது. ஆனா எல்லா இடம் சொல்லிட்டோம் மாத்திட்டோம் சொல்லி ஆனா அவ மாற்றம் இல்ல கிடக்குதாரு உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆட்கள் வராங்கன்னு சொல்லி இது வந்து நேஷனல் உள்ளுக்குள்ள பேக்கிங்ல தான் பேக்கிங் போட்டுருக்கோம். இது என்னன்னா வந்து இப்போ மினிஸ்ட்ரி ஆட்கள் வராங்கன்னு சொல்லி அவர் வரான்னு சொல்லி தடப்புடலா போட்டு இந்த வேலையெல்லாம் செய்யறீங்க. வேல் மிச்சமா ஆக்களை வெளியில ஆட்கள்லாம் கூப்பிட்டு செய்ய வைக்கிறீங்க. ஒரு 5 நாளைக்குள்ள செஞ்ச வேலையை தான் இந்த மாதிரிலும் இந்த கட்டிடம் உள்ளுக்குள்ள ரோடு அவர் வாராருன்னு சொல்லிட்டு கெரவல் ரோடு அவர் சரி கட் பண்ண போறாரு. அவர் வாரம்னு சொன்னா தடப்புடலா எங்கெங்க இருந்தோ காடுகள் வருது அது வருது இது வருது. அப்புறம் எங்க மற்ற டைம்ல எங்க போறீங்க எல்லாருமே எங்க போனீங்க? நாங்க சாப்பிடுறோம். ஒரு மெடிசன் இருக்கான்னு கேளுங்க உள்ள அந்த பொடியும் உப்பு சரிஞ்சு எங்க உப்பு சரிஞ்சு அந்த பொடியை நீங்க உப்பு சரிஞ்சு மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான். ஒரு வாகனம் எத்தனை வாகனம் இருக்கு? ஒரு வாகனம் வரல. 1990 நான் அடிச்சு வர வச்சு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன். மேனேஜர் அவருக்கு வந்து ஒரு கணக்கில பொருட்டே இல்லை. அவர் மனுஷனாவே பாக்குறது கிடையாது. மேனேஜர் யாழ்ப்பாணம் அடுத்தது இன்னொரு ஆள் இருக்காரு கியூசின்னு சொல்லி அவர் அதை விட ஐயோ என்ன பேரு அவன் அதை விட மோசம். பேர்கள் கூட எங்களுக்கு தெரியாது அவங்களோட பேரு. சிங்கள பழைய ஆக்கள் எல்லாத்தையும் தூக்கி வெளியில வரவே அது என்ன ஆக்கள் எடுக்கணும் மேன் பவர் அது அவங்கள்ட்ட தான் மேன் பவரோ அரசியல் பொலிட்டிக்கல் பவரோ என்ன பவரோ அது அவங்கள்ட்ட தான் கேட்கணும். எப்படி நீங்க எடுக்கிறீங்க இதை எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரிய மாட்டேங்குது. 2016 ஆண்டு விஷயம் சொல்லி எங்களுக்கு எஸ்ஓ 2016 ஆண்டு மன்னார்ல இருந்து வந்தாரு. வந்து உப்பு எடுத்து அவ்வளவு லாபம் காட்டி இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு மனுஷன். அவர் கட்டி வச்சார். மண்ணை கூட அவர் இன்னைக்கு வரைக்கும் வித்து கொடுத்துருக்காரு. மண் சொட்டுனா உப்புல வந்து கழிவு மண்ணு அதை கூட தென்னை மரத்துக்கு போறதுக்கு விற்க வச்ச ஒரு மனுஷன். அவரை மேனேஜ்மெண்டா போடல. உனக்கு உப்புனாலே ஒண்ணு தெரியாது. எங்க ஜிஎம்க்கு கண்ணாடி கட்டினாரா உப்பு வெள்ளையா இருக்குன்னு நினைச்சிருவாரு. கண்ணாடியோட தான் வருவாரு. கபனு கண்ணாடி என்னடா உப்பு வெள்ளையா இருக்குன்னு கேட்டுருப்பாரு. எனக்கு பாயம் திடீர்னு உண்மையாலுமே நக்கல் சிரிக்கிறே சொல்லல. எங்கட ஜிஎம் வந்து கண்ணாடி கட்டினாரா ஐயோ உப்பு வெள்ளையா இருக்குன்னு பதிலிட போறாரு. எனக்கு கருப்பா தான் இருக்க போறாரு. ஒண்ணுமே தெரியாம சும்மா சம்பந்தம் இல்லாம என்னத்தை செய்யறாங்க. அதான் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் தேவையில்லை. இந்த மேனேஜர்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ஜிஎம்மும் தேவையில்லை. புதுசா ஃப்ரெஷ்ஷா யாராரு எங்கட பழைய எஸ்ஒன் ஒரு ஆள் இருக்காரு. அவருக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும். அவரை போட சொல்லுங்க மேனேஜர். அனுபவம் இல்லாத அனுபவம் இருக்கிறாள் வந்து எந்த தண்ணியை கொண்டு எந்த காய்ச்சி எந்த பாத்தியில கட்டல வந்து அவருக்கு தெரியும். இப்ப வந்துருக்கிறாங்க அது தெரியாது. அப்படியே கடல்ல இருந்து தண்ணி வந்து காய்ச்சல் அப்படியே அது உப்பு பிடிக்க லேட் ஆகுது. அதோட மழையும் வந்து பிடிச்சி வர டைம்ல மழையும் வந்து குறைச்சிடும். ஒரு 3-4 மாசமா சம்பளம் 6000 ஒரு மனிதன் சராசரி சம்பளமே ஒரு நாளைக்கு 1500 கௌரவம் அங்கீகாரம் கூட வேலை நேரம் காலையில 6 இருந்து எத்தனை பேருக்கு சராசரி கிடைக்கும்? சொன்னா இல்ல இருக்கு. இப்ப 15-3 மாசமா அது சனி ஞாயிற்றுக்கிழமை போயா வந்துடும். சொன்னீங்க லொரியில ஏத்துறாங்க பெண்கள் போட்டு சனலால கட்டி போட்டு தலையில வந்து உள்ளுக்குள்ள போடுங்க பாவம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பதான் எனக்கு ஜேசிபி டிப்பர் எடுத்து போட்டிருக்காங்க. ரோட்ல
பெண்கள்லாம் சிலருக்கு நாங்கள் உதவி செய்ய கொடுக்க போவோம். அதுகளே பாவம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் லொரி ஏற்றிங்க தம்பிலா நீங்கள் போங்கடான்னு சொல்லி 4 மணி 5 மணி வரையும் கடைசியில் போன டைம் சொன்னீங்க 1 லோடு உப்பு 1 லோடு ஏற்றியே ஆகணும். ஒரு ஆள் பாத்தியிலிருந்து உப்பை வந்து மேலே எடுத்தாகணும். பாத்தியிலேருந்து உப்பை வந்து இழுத்து அத்தாங்க போட்டு இழுத்து தூக்கி 1 லோடு உப்பு காட்டி ஆகணும். அதெல்லாம் சட்டமே இல்லை. அதுவும் வந்து ஜெட்டர்ல வந்து மட்டத்துக்கு ஏத்தாயிடும் மூச்சு தான் ஏற்றி அப்போ உங்களோட இது என்ன யார் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுறது? எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு அவைகள் உங்களோட வகை நிற்கணுமா இல்லை மேனேஜ்? அதுகளும் முதலைங்க, அதுவும் அதை விட பெரிய முதலைங்க. நான் சிரிப்புக்கு சொல்ல அது பெரிய முதலைங்க. இதுகள் பெரிய முதல்ல அதை விட பெரிய முதலையும் சூப்பர்வைஸ். எல்லாம் தெரியுது. அதே தங்களோட வேலையில் பறி போயிருமெண்டு உப்பு சீசன் மட்டும் தான் வாங்கினது. உப்பு சீசன் மட்டும் தான் வாங்கினது. நீங்க நல்லா பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆடை கொளிச்சாலே கேளிக்கை விடுச்சிருக்கும் நிறைய ஒரு 5 பார்த்துருப்பீங்க. நீங்களும் அது தெரிஞ்சிருக்கும். ஆக்களை டிரான்ஸ்போர்ட், ஆக்களை ஏற்றி இறக்குறதுக்கு அவங்களுக்கு சம்பளம். ஒரு மனுஷன் செத்து போனா 1 லட்ச ரூபா காசு குடும்பத்தில் அத்தாவோ தம்பியோ தாயோ தகப்பனோ. இங்க எங்க இதுல ஒருத்தர் செத்தா நாங்க பிச்சை எடுக்கணும். 100 ரூபா தான் 50 ரூபா தான். உண்மை கதை. பஸ் கூட பிடிச்சு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா? நாங்க பெனர் அடிக்கணும், நாங்க காசு கொடுக்கணும். இது எவ்வளவு பெரிய தேசிய உப்பளம், இது எவ்வளவு பெரிய உப்பளம், இது எப்படி ஒரு பவர்ஃபுல்லான இடம். நேத்து முளைச்சது உங்களுக்கு தெரியும். நான் எதை சொல்ல வரேன், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒரு எப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியான வாழ்க்கை அவங்கட. ஆனா எங்கட வாழ்க்கை எங்களுக்கு யூனிஃபார்ம் கூட ஒழுங்கானது இல்லை. மற்றவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு போனஸ் ஒன்று தருவாங்க 20,000. அது வந்து அவங்களால 20,000 தான் கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அதை வந்து இங்கே 1500 5000 10,000 ஆனா வரவு பார்த்து கொடுக்க சொல்லி அப்புறம் உள்ள கொடுப்பேன். அதை சொல்றது வருஷ போனஸ் வந்து வரவு வந்து உங்களோட குற்றம் இல்லை தானே? அண்ணன் இந்த ஃபேக்டரி ஓப்பன் பண்ணிட்டு மேடையில் வச்சு 7 பேருக்கு ஒரு 7,000 சாமான் கொடுத்தாங்க. அதுதான் சாமான் எல்லாருக்கும் சொன்னேன். கடைசியில் இங்கே ரூமுக்கு வச்சு கொடுத்து 1 கிலோ சீனி, ஒரு பிஸ்கெட், 800 ரூபா சாமான், 1 கிலோ சீனி, ஒரு பிஸ்கெட், எல்லாம் காசு அடிக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. 7 கிலோ சாமான இங்க தந்ததங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. 2 கிலோ. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வேலை செய்யற மாதிரி எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. நீங்க என்னென்றால் இதில் நான் சொல்லக்கூடிய என்னென்றால் காய்ச்சிக்கலாம் வெயிட் பண்ணுங்க. என்னென்னா இது வந்து அரசாங்க இது வந்து இந்த உப்பளம் இங்கே அங்கங்கே அந்த வளங்கள் உள்ள இடங்கள்லாம் திறக்கப்படுறது. இப்போ இதில் இலங்கையில் ஆணையர் உப்பளம்ன்றது பிரசித்தி பெற்றது. இப்போ இதை பெரிய அளவில் ஆரம்பிக்க ஒவ்வொரு முறையும் மாறி மாறி வர அரசாங்கம் தொடங்க போகிறோம் செய்ய போகிறோம்னு சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறது, பெரிய விளம்பரப்படுத்துறது. ஆனால் இங்கே உள்ள இந்த உப்பளத்தில் வர வருமானத்துக்கு ஒரு சிறிய பகுதி கூடி இந்த மக்களுக்கு இந்த பிரயோசனமும் இருக்குது. அதனால் இது உங்களோட உரிமை. அந்தந்த இடங்களில் இப்போ அம்பாந்தோட்டையிலையோ புத்தளத்திலேயோ ஆணையரவிலையோ உப்பளம் என்றால் அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தான். அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு கிடைக்கல. உங்களை சுரண்டி இங்கே இருந்து உப்பை கொண்டு போய் அங்கே அரைச்சி அயடின் உப்பாக்கி ஒரு அதையே இந்த போக்குவரத்து செலவு இல்லாத மக்கள் கரையெல்லாம் சுமத்தப்படும் மதிப்பணம். இங்கேயே உப்பை செய்து இங்கேயே வந்து இந்த உள்ளூர் சந்தைக்கு விட்டால் நாங்கள் குறைந்த விலையில் உப்பு வேண்டும் எங்கள் மக்கள். இந்த வருஷம் ஒரு மேனேஜர் போட்டு அந்த மேனேஜர் வந்து லேபருக்கு அத்தனை சம்பளம் எல்லாம் கொடுத்து சொல்லி அவரை பக்கம்னு ஒரு 10 நாளில் அவரை தூக்கி சிங்களாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. லேபர் பக்கம் நிற்கிறார் அந்த மேனேஜர். எங்களுக்காக சம்பளம் கூட்டி 20,000 கூட்டி இருக்கு. ஆஃபீஸுக்குள்ள வேலை செய்யற எல்லாம் இருக்கு. எங்களுக்கு என்ன விட எங்களுக்கு 5,000 குறைச்சிருக்கு. எங்க அவையில கூட்டினும் எங்களுக்கு குறைக்கணும். அதனால் வருமானம் கூட உற்பத்தி கூட புரிஞ்சாச்சு. இயக்க போறோம்னு சொல்லி சின்ன சின்ன வேலைகள் நடக்குது. சின்ன சின்ன ரோட்டுகள் போட்டால்
ரோடு சோலர் போடுங்க, ரோடு இவங்க போடுறது. இதே நேஷனல் சோல் லிமிடெட் தொடங்குறாங்களா அல்லது வேறு பேர்? இதுதான் தொடக்கம் போகிறோன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் என்ன உங்களோட இந்த மேனேஜ்மெண்ட் யாரும் பெரிய நம்ம அவங்களுக்கு சந்திக்கிறது இல்லை, எங்களுக்கு யாரும் இன்னைக்கு சந்திக்கணும்னு சொல்கிறோம். மதிக்கிறது இல்லை எங்களே, 150 பேர் நிற்கிறோம், மதிக்கிறது இல்லை எங்களே. நீ இஷ்டமா இருந்தாலும் கஷ்டமா தான் வெளியே போகும். தொடர்ந்து வேலை சார். அப்ப அவை செய்வீங்க. 30 நாளும் வேலை நடக்குது. அப்ப அவை எங்களோட நிக்காயினம் தான். அவை உள்ளுக்கு போவினோம். இல்லை இப்போ உங்களோட கணிப்பீடுன்படி 800 பேர் இப்போ உள்ள உப்பு உற்பத்தியில் தினமும் வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எத்தனை பேருக்கு அந்த வாய்ப்பு இருக்கு? 7 பேருக்கு காணாது. 200 பேருக்கு அழகா கொடுக்கலாம். அவர்கிட்ட நீங்க கூப்பிட்டு அவரையும் வச்சு விசாரிச்சீங்கன்னா அவரால் கொடுக்க முடியும். உள்ளுக்குள்ள இருக்காரு ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி ஒரு ஆள் இருக்காரு, நீங்க அவரை கூப்பிடுங்க. அவர் சொல்லுவார் 365 நாளும் என்னால வேலை கொடுக்க முடியும். கொடுக்கறதுக்கு அவ்வளவு வேலைகள் இருக்கு, வேலைகள் இருக்கு. அதுக்கேற்ற லாபத்தை காட்டிக்கொண்டே இருந்தா அதுக்கேற்ற லாபத்தை அவனுக்கு காட்டினார். 10 வருஷமா 2016 அவர் செஞ்சார் தானே, அதுக்கேற்ற லாபம் காட்டினார் தானே. லாபம் இல்லாம இந்த பில்டிங் வந்துருக்குமா? இல்லை உற்பத்தி இருக்கு, அதுக்கு இருக்கு, உற்பத்தி இருக்குது, மேன் பவர் இருக்குது, எல்லாமே ஒன்று நடத்த தெரியல. அந்த மேனேஜ்மெண்ட் தப்பா இருக்கு. அது சரியான தகவல் சரி. தகவல் சரி. உப்பு வளம் இருக்கு, ஆட்கள் பலம் இருக்கு, மேன் பவர் இருக்கு, ஆனால் சரியான மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஏசிபி இருக்கு சார். சிங்கரை வந்து எடுத்துருக்கணும். ஏசிபி இப்போ 50 பேர் செய்கிற வேலையை வந்து ஏசிபியை வச்சு செய்யும். அப்படியெல்லாம் நவீன இதுக்கே இல்லை. எங்களுக்கு மட்டும் இந்த போன மாதம் 14 நாள் வேலை இல்லை. இந்த மாதம் 14 நாள் தேசிய உப்பு நிறுவனம் ஒன்று சொல்கிறீங்கமே தவிர இதை காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ 2 கோடி ரூபா உப்பு இந்த 4 மாதம் போயிருக்கு. அதை எங்களை நிலையெல்லாம் சொல்லிட்டு வேண்டாம். நாங்கள் தான் எங்களுக்கு சொல்லப்படுற வேலையை தான் நாங்கள் செய்யலாம். இதுக்கு மேற்கொண்ட அதிகாரி மாதிரி தான் அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேதம் போகாமல் செய்திருக்கோம். அதுக்கு நாங்கள் இது இல்லை. உப்புடு பேட்டை போட்டால் மழை வந்து கரைஞ்சாங்கல்ல ஏதோ பிளானிங்ல செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன பிளானிங் சார்? நாங்க வேலை செய்யறோம். வேற ஒரு இடத்துல போய் நாங்க வேலை கேட்கல. அது எங்களோட ஃபேக்டரியில நாங்க தான் மழை வரும், வேலை குறையும். இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்கிற அந்த நட்டத்தையும் நிறுவனம் பொறுப்பெடுத்தாங்க. மழை உங்களோட உழைப்பு லாபத்தை காட்டுது. லாபத்தை எங்களுக்கு தரதில்லையா? அது அது பிஸ்னஸ் அது அரசு நிறுவனமாக இருக்கலாம், தனியார் நிறுவனமாக இருக்கலாம். பிஸ்னஸ் ஏறும் இறங்கும். ஆனால் தொழிலாளர் சும்மாவும் இருந்தாலும் சம்பளம் கொடுக்கத்தான் போகும். அதான் இலங்கை இந்த லேபர் சட்டமே அதான். ஆனால் இங்கே ஒரு அரசு நிறுவனம் இப்போ நாங்கள் 7 வருஷமா செய்யறதா சும்மா அப்படி இருந்து சம்பளம் பண்ணி கொண்டு போயிடல. நாங்கள் இல்லை அதுதான் சொல்கிறேன். எப்படியோ கஷ்டப்பட்டு மண் லோட்டை ஏற்றுங்க, அதை ஏற்றுங்க, ஏதாவது மாற்று மழையண்டா உப்பு இல்லாத ஒரு வேலையும் தெரியும். அதுக்கு ஆக்களை உள்வாங்கணும். ஏன் தொழில்துறைகள் ஒரே இடத்துல இல்லாமல் அங்கே கொண்டு போகிற அந்த வளங்கள் உள்ள இடங்களை கொண்டு போகிறோம்னா அந்த பகுதி மக்களுக்கான தொழில் வாய்ப்பை கொடுக்குறது தான் தொழில். இப்போ அப்படித்தான் அரசாங்கமும் சொல்றது, விளம்பரமும் எடுக்குது. ரசாயன கூட்டுத்தானது திறப்பம், சிவந்து வெற்றிய திறப்பம், ஒட்டு சுட்டானில் ஒட்டு வெற்றிய திறப்பம் என்று தான் சொல்லப்படுது. அந்த பகுதி மக்களுக்கு தொழில் வாய்ப்பு. ஆனால் இது உலக பெரிய இலங்கையிலேயே ஆகக்கூடியான உப்பு வளர்கிற ஒரு பிரதேசத்தில் தொழிலாளர்களுக்கு நியாயம் கொடுக்காமல் அவர்களை ரோட்டுக்கு கொண்டு வர நிர்வாகம் கூட போராட்டத்துக்கு நாங்கள் செய்யணும். வணக்கம். ஊடகங்களும் வந்துட்டு இப்போ இன்னும் சொல்லிட்டு வேலைக்கு வராட்டி நீங்கள் வேலைக்கு வர வேணாம். வழக்கமாக முதலாளிகள் இப்போ இது முதலாளியில் அரசு நிறுவனம் முதலாளி மாதிரி அவை தங்களை சொந்த முதலீட போட்டு தொழிற்சாலை நடத்துகிற மாதிரி தான் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அப்பையும் நிர்வாகம் அப்பையும் மேலதிகாரிகளுக்கு விசுவாசமாக தான் மேனேஜ்மெண்ட் மேலதிகாரிக்கு விசுவாசம் ஏன்னா அது அப்போ அவங்க தக்க வைக்க முடியும். கூட பக்கம் நின்று அவைக்கு வேலை அவையை அனுப்பிடுவாங்க. 5 ஆட்சி மாறிட்டு இந்த ஆட்சி மாறிட்டு இந்த ஜியோ மட்டும் என்ன 5 ஆட்சி சேமன் மாறுறேன், எம்பி மாறுறேன், எல்லாம் இவரை மட்டும் என் மாற்றல வைக்கு தவறா நடக்கிறவரை இன்னத்துக்கு மாற்றலாம இருக்கு. அவ கட்டிக்காரன் எல்லாரையும் சமாளிச்சு சூப்பர் எல்லாரையும் மேனேஜ் பண்றாரு, எல்லாரையும் சமாளிக்கிறாருன்னா கட்டிடுறாரு. உங்களை
உற்பத்தி செலவை எவ்வளவு குறைச்சி காட்டுறாரோ அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு விசுவாசி உங்களுக்கு எதிரி, இந்த லாப காசு உங்களுக்கும் அவர் எதிரி. லாப காசுன்றது சார் சொன்னது அது வந்து ஒரு மீட்டிங் அமைச்சர் சொன்னவர் லாப காசு உங்களுக்கு எல்லாருக்கும் பிரிச்சு தரலாம், கடன் லாபத்தில் இருக்கு இப்படியா. ஆனால் அந்த காசு சிறவிடவே இல்லை கடைசியாக. இல்லை என்னென்றால் அரச நிர்வாக கட்டமைப்பு அமைச்சர் சொல்றது தான் மக்கள் நம்புறது. இடையில இருக்கிற நிர்வாகம் அமைச்சர் சொன்ன வாக்குறுதியை மீறி நடக்கிறன்றதுனால அது அதை தான் நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் சுட்டி காட்டுங்க. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை சுட்டி காட்டுங்க. அரசு நீங்கள் எங்களுக்கு வந்து வெளிப்படையாக லாபத்தில் ஒரு பகுதி தொழிலாளர்களுக்கு திரும்புவோம் என்று நீங்கள் மேடையில் சொல்கிறீங்க, இத்தனை பத்திரிகையிலும் இருக்குது. ஆனால் அப்படி வந்தும் கூடி அது நடைமுறைப்படுத்தப்படையில் அவர் நடைமுறைப்படுத்தப்படையில்லை என்று சொன்னால் அவர் அமைச்சுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த நிறுவனத்தின் அதிகாரிகள் ஜிஎம்மாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை நடைமுறைப்படுத்த வைக்கிறது தான் உங்களோட போராட்டம். சந்திக்க மாட்டேங்கிறேன். இன்னைக்கு அதான் இங்கே நிற்கிறாரா இன்றைக்கு வாரன்ட்டு சொல்லிச்சுங்க. எனக்கு தகவல் சொல்லிச்சுன்னா இந்த வெறுவேரண்டு எதிர்பார்க்கப்படுது. எப்படி வாராரு எப்படி போறாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எங்க தங்கியிருக்காருன்னு கூட நாங்கள் கூட போக மாட்டோம். ஜிஎம்எல்லாம் வந்து சொல்லுவீங்கன்னா வேலையை கொடுங்க அப்படி வந்து. ஆனால் இங்கே வேலை தர மாட்டேன். அந்த டைமுக்கு மழை இன்றைக்கு மழை பெஞ்சா பெஞ்சா நாளைக்கு வேலை இல்லை போங்க அப்படின்னு. இந்த மாசத்துல 4 நாள் தான் இந்த மாசம். இந்த மாசத்துல 4 நாள் வேலை தான் வேலை நாளைக்கு செஞ்சிருக்கோம். இந்த மாசம் வேலை செய்யாதாக்களும் இருக்காங்க. நீண்ட காலமா இங்க உப்பளத்துல அப்ப இருந்து வேலை செய்தாக்களும் இருக்காங்க. நம்ம குமாரையா வாங்க. தெரியும் மாசம் எங்க இருக்கிறீங்க? எவ்வளோ காலம் வேலை செய்றீங்க? நாங்கள் பிறந்து வளர்ந்தது இங்கே இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறீங்கன்னா இப்போ இந்த அனுபவம் துவங்குற காலத்துலேருந்து காலம் வேலை செய்து அனுபவம் உள்ள ஆள் என்று எடுத்துக்கொண்டால் இப்போ இயங்குகிற உப்பளம் நிறைய காசுகள் ஒவ்வொரு அரசாங்கம் காசுகள் அழிச்சிருக்கு. கட்டிடங்கள்லாம் படிக்கிறது இப்போ ரோட்டில் இருந்து பார்த்தா பெரிய ஒரு உப்பு ஃபேக்ட்ரி மாதிரி தெரியும். இப்போ இந்த நிறுவனம் வந்து லாபத்தில் தான் இயங்குது. லாபம் தான். இப்போ எடுக்கிறதா ஒரு ஆள் இன்றைக்கு ஒரு 5 பேர் எடுத்தால் இன்றைக்கு உலகக்கூடிய சம்பளம் 5 பேர் வேலை செய்து உப்பு எடுத்தால் மொத்தமான எண்ணற்ற சம்பளத்தை 5 பேரோட உழைப்பு தான் மொத்த சம்பளமே. ஒரு நாளைக்கு ஒரு 150 பேர் வேலைங்க அதுக்குரிய சம்பளம் ஒரு 5 பேர்கிட்ட உழைப்பில் வரும். அப்போ இந்த தொழிலாளர் நிர்வாக நீங்கள் உங்களை முந்தி நீங்கள் நிர்வாகங்களை பற்றி அங்கே இல்லைங்களுக்கு உப்பு ஆணையரவு உப்பு கொடுத்தாவளம் தான் அப்போ பேர். அதில் இருந்து நீங்கள் வேலை செய்கிறீங்க. அந்த நேரம் இருந்த மேனேஜ்மெண்ட் செய்த மாதிரி இப்போ செய்ய முடியும். இன்னும் தெரியும் இப்போ என்னதுன்னா நாங்கள் சில பேர் எங்கட சொல்லுவளவு கேட்கக்கூடிய ஆட்களும் இல்லை. இல்லை சொன்னால் அதை இப்போ படித்த முறை நவீன முறை அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம். அபிப்பிராயத்தை நாங்கள் சொல்கிறோம். இல்லை நீங்கள் நவீன முறைகள் வந்த வழியா இந்த மேன் பவர் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க? இல்லை முக்கியமான விஷயம் ஜேசிபி ஒன்று வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வேலையை அவ்வளோ பேருக்கு அந்த வேலையை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஜேசிபி வந்த அப்புறம் அந்த 10 12 பேர் அந்த வேலை செய்யறேன் இப்போ இல்லை மண் ஏற்றுறதுக்கு இல்லாட்டி நேற்று 6-7 மிஷின் 7 மிஷின் மண்ணேற்று 7 மிஷினுக்கும் சாதாரண ஒரு நாள் மண்ணேற்றிய பண்டுகளுக்கு படைக்கிறோம். வேலையில் நடக்கு வேலையில் இருக்கு வேலை இருக்கு. குறிஞ்சாத்தி உப்பளம் அது சரியா நடைமுறை வரையில் அது தொடங்கினா ஏராளமான வேலை அதனால் உற்பத்தி கூட இதை விட. சரி எங்களுக்கு என்ன செய்யலாம்? இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட கோரிக்கை எங்களோட மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வந்து எங்களோட அவரை போடுங்க. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இங்கே சிங்கள மேனேஜர் ஒரு ஆள் போனார்.
அவரை கொண்டு வந்து வாங்க. ஏன்னா வந்து எங்களை மதிக்கிற ஒரு மனசு இருந்தால் தான் எங்களுக்கும் மனசு நோகாமல் வேலை பார்க்க முடியும். எங்களுக்கு மரியாதை தர இடத்துல எங்களால் வந்து இப்படியெல்லாம் ரொம்ப கடினமாங்களை செய்ய முடியாது. ஏற்கனவே கடினமான வேலை இது. அதை விட நீங்களும் கடினமாங்களை பேசும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு தேவையில்லை. மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, அதுக்கு கீழே அவருக்கு கீழே உள்ளவரோ அவருக்கு மேலே உள்ளவரோ புதுசாக யாராவது போடணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி நாங்கள் விட மாட்டோம். முடிஞ்ச அளவு நாங்கள் போராடும். ஏஜி ஆஃபீஸ்க்கு வரைக்கும் நாங்கள் போகிற அளவுக்கு இருக்கோம். போயிட்டு ஏஜி ஆஃபீஸை கூட நாங்கள் முற்றுகையிட்டு ஏஜிட்ட கூட கச்சேரிக்கு நாங்கள் போயிட்டு எங்களை முடிஞ்ச அளவுக்கு வெளியில எல்லாம் 3000 ரூபாய் சம்பளம் போகுது சார். 3000 4000 சம்பளம் போகுது. ஆனால் நாங்கள் 900 ரூபாய் சம்பளத்துக்கு வந்து இந்த வரைக்கும் நாங்கள் 2000 ரூபாய்க்கு தான் இன்றைக்கு முறிஞ்சு கொடுக்குறோம். அப்போ அவை எங்களுக்கு வேலையை தரலாம் தாங்க. தேயிலை தோட்டத்து எங்களுக்காவது பரவாயில்ல. அங்கே அட்டையோட போராட்டம், இங்கே உப்போட போராட்டம். கொடுமை சார். வெயில் உப்பு வெயில்ல சில வேளை கார்த்திகை மயங்கி கூடி விழுந்துதான் நாங்கள் இவங்களாம் மயங்கி விழுந்திருக்காங்க. மயங்கி விழுந்ததோட அதில் மூத்த பார்த்து இல்லை, இவங்க மயங்கி விழுந்ததோட என்ன தெரியுமா சொன்னாங்க? முடியலன்னா நீ வீட்டில் இருந்திருக்கலாம் தானே கேட்டாங்க தெரியுமா? ஆமா, நீங்க சொல்லுங்க. நீங்க மயங்கி விழ உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாங்க? நீங்க வர வேலைக்கு உப்பு தொழில் சரியான கஷ்டமான தொழில். முந்தியெல்லாம் நானும் இந்த ஊர்க்காரன் தான். அதைக்கே தெரியும் சார். உடப்புல இருந்தால் முந்தி வந்து உடப்பு பொங்குடுது. அப்போ அவைகள் இந்த சூழலுக்கு வாழ்ந்து பழக்கப்பட்டவரையும் அது வந்து அப்புறம் இங்கே மக்களும் அதுக்கு பழக்கப்பட்டு இங்கே ஏராளமான பேருக்கு இங்கே தொழில் வாய்ப்பு கொடுத்த நிறுவனம் தான் இந்த நிறுவனம். ஆனால் இன்றைக்கு இவ்வளோ ஏற்றி வழியாக நிற்க வச்சுருக்கோம். தேத்தனை காசு 150 சொல்லி ஒரு மீட்டர் வந்து பையன் ஒரு கை காட்டி பேசினேன். ஒரு ரூபாயுமே தேத்தனை காசு அது தண்ணியும் ஒரு கேன்ல எடுத்துட்டு போகணும். தண்ணியும் 5 லிட்டர் இங்க இருந்து எடுத்துட்டு அங்க போகணும். சரி, அது 10 மணி தான் கொதிக்க வடிக்கிறோம். அந்த தண்ணியை குடிச்சிட்டு நாங்க வேலை செஞ்சிருக்கோம். அங்கே தண்ணி குழந்தை சப்ளை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சப்ளைக்கெல்லாம் ஒருத்தர் எல்லாமே தலைமாறாதான் நடக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் பழைய நம்பர் உண்மையிலேயே 8 வருஷம் 9 வருஷம் வேலை செய்தால் எங்களால் எல்லாம் மேலாத ஒரு தன்மை வரும். அப்போ அப்படியானவே ஒரு சிம்பிளான வேலைக்கு போட்டு மற்றவையை கொஞ்சம் புதுசாக வந்தவையை பின்னுக்கு விட்டு அப்படியெல்லாம் எடுக்கிற இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவையை முன்னுக்கு விட்டுட்டு நாங்கள் திரும்ப அடிக்கணுமென்று எங்களால் இயலாது. எங்களோட வயதுக்கு எனக்கெல்லாம் 48 வயது. அப்போ எங்களாலே மேலாது வயது போகிறவ எங்களை மாதிரி எத்தனையோ பேர் இருக்கணும். மற்றது இவ்வளவு காலம் நாங்கள் கஷ்டப்படுனாங்க. லொரி செய்து நாங்கள் தான் மண் இது இந்த வரைக்கும் நாங்கள் மண் அடிக்கிறோம். நாங்கள் லோட்டு 3 லோட் அடிக்கணும் முறை இந்த வரைக்கும் அடிக்கிறாங்க சார். இவ்வளோ பேர் இருந்தாலும் சார் 15 பேர் 16 பேர் தான் சார் உப்பை இழுத்து கொடுக்குறோம். 15 16 பொம்பளையாக்கள் தான் எடுக்கிறது. அதான் ஆம்பளையாக்கள் ஏற்றுவினோம். அவையிலும் கஷ்டப்பட்டு தான் ஏற்றினோம். அதுலேயும் பிஆர் செஞ்சுட்டாங்க, அதை செஞ்சுட்டாங்கன்னு சரியான மாதிரி கஷ்டப்படுது. சரி, நாங்கள் செய்து மேலதிக உப்பு விளைஞ்சிட்டுண்டா அதை மேலதிக வேலை. அதுக்கு 1400 ரூபா 1237 ரூபா. அதில் 200 ரூபா எங்களுக்கு சாப்பாட்டு காசு தருவீங்கன்னா 1400. அவைகளின் பிரச்சனை நீங்கள் கண்ணு காணாவிட்டீங்கன்னு இவ பழி வாங்கப்படுவீங்க. அப்படி அதுக்கு இடம் கொடுக்காங்க. நீங்க ஒற்றுமையா கோரிக்கை எல்லாருக்குமானது தான். இவற்றை தனிப்பட்ட பிரச்சனை இல்லை தானே, கோரிக்கை எல்லாருக்குமானது. ஆகவே நீங்கள் ஒற்றுமையாக பலமாக நின்று எதிர்கொள்ளலாம். ஒரு பிரச்சனை நடக்குது சார். 4 பேர் உங்களுக்கு வேலைக்கு போயிருக்கீங்க. அவே 4 பேரும் முதல் ஆர்ப்பாட்டம் செய்ய நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க இல்லாமையும் போயிட்டு அவையிட சில பிரச்சனைகளால் கொடுக்க இல்லாமையும் போயிட்டு நாங்கள் கொடுக்கவும் இல்லை. அந்த கோபத்தில் 4 பேர் ஜேசிபி ஏற்றுப்படுத்த அவை போய் வேலை செய்யணும். நாங்கள் மறைஞ்சினாங்க. அப்போ இல்லை அவை என்னத்தை போனவே பயத்தில் தான் போயிட்டு நாம் அண்டு கதைச்சு எங்களை தூக்கி எறிஞ்சவே அப்புறம் விண்டு இவன் கதைக்க போகிறோம் நாங்கள் என்னண்டா தங்களுக்கும் வேலை இல்லைன்னு தான் உள்ளுக்கு போயிட்டு அப்போ நான் ஒரு தடவை போராட்டம் பண்ணி நானும் அந்த பொடியனும் தனியாக வெளியே நின்னோம். அனாதையாட்டம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு புரிதல் இல்லை. இப்போ புரிஞ்சுது இல்லை, புரிய வச்சோம்.
இப்படி தான் பிரச்சனை, நம்மளுக்கு இப்படி தான் பிரச்சனை, செய்யுங்கன்னு சொல்லி புரிய வச்சு தான் எல்லாரையும் நிற்க வைக்குது. தூக்கி எறியன்னு சொல்லணும். அப்போ யார்கிட்ட போய் நாங்கள் முரண் கேட்குறது, எங்களோட உரிமையை யார்கிட்ட போய் கேட்குறது? உடல் ஜிஎம் முன்னுக்கு வரணும், இல்லாட்டி மேனேஜர் முன்னுக்கு வந்து கேட்டால் பேர் குழப்பவாதி. வரணும். சில அமைப்புகள் வரணும். சரிபல கட்சா குழப்பவாதி. சரி, அங்க அரசாங்கம் என்ன சொல்லுது? இந்த பெரிய ஃபேக்டரியை துறந்தா அவைக்கு வேலையை தரணும், அவையும் கொடுக்கணும் தாங்க. இல்லை நீங்கள் என்னென்றால் இப்போ இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்துகிறீங்க, உங்கள் அன்னைக்கு இல்லை இவ்வளோ நேரத்துக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. அப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அடுத்த கட்டம் அரசாங்க அதிபருக்கு உங்களோட ஒரு மேஜர் உண்டு, இதுண்டு எல்லார்ட்ட கையெழுத்தும் வச்சு இப்போ இதால் பாதிக்கப்பட்டு உங்களோட என்னென்ன கோரிக்கைகள் நியாயம் அதை வந்து நீங்கள் அரசாங்க அதிபர் போயிட்டு மற்றும் லேபர் டிபார்ட்மெண்ட் லேபர் சங்கம் யூனியன் ஒன்று ஆரம்பிப்புன்னு சொன்னால் இயங்க விட மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, அது உங்களோட உரிமை. நீங்கள் ஒரு தொழிற்சங்கமாக இயங்குறது ஒவ்வொருதற்ற தனிப்பட்ட உரிமை. அதில் சேர்றதும் அதில் அந்த கொள்கையில் செயல்படுறதும் அது உங்களோட உரிமை. உங்களோட இந்த இதுக்குள்ளான இந்த சங்கம் நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கல தானே, அப்போ அது உங்களோட உரிமை. நீங்கள் அந்த சங்கத்தை பதிவு செய்யலாம், லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பதிவு செய்யலாம். பதிவு செய்து சட்ட ரீதியாக உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து நீங்கள் பதியாட்டிலும் கூடி உங்களுக்கு அந்த ஒரு ஆணையரவு உப்பு கூட்டுத்தாவன தொழிலாளர் சங்கம் ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் தீர்மானிக்கணும். வச்சு போட்டு நீங்கள் அந்த லெட்டர் ஹெட்டில் செயல்படும். நீங்கள் ஒரு தொழிற்சங்கமாக இயங்குறதுக்கு என்னாலான உதவியை நான் செய்வேன். சரி, உங்களோட போராட்டத்துக்கு நான் எப்பயும் ஆதரவு செய்யுங்க. என்னால் இன்னும் எங்களோட மட்டத்தில் இதை கொண்டு போகிறதுக்கு என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன். நீங்கள் எடுக்க சொல்லுங்கள், நான் கச்சேரிகிட்ட வரீங்களா சார்? கண்டிப்பாக. நன்றி சார். சரி, நன்றி. நாங்கள் இப்போ கொஞ்சம் கச்சேரிக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம். போய்க்க சொல்லுங்கள். எழுதணும், நீங்கள் உங்களோட கோரிக்கை எழுத்து மூலம் எடுத்து எல்லாரும் கையெழுத்து வைங்க. இதில் கலட்டி வைங்க.